வணக்கம், என் பேர் வந்து ஷாலினி. நான் வந்து எஸ்ஆர்வி மெட்ரிக்கில் படிக்கிறேன். என்னோடய மார்க் வந்து 499. நான் எங்கள் டீச்சர்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க, நல்லா என்கரேஜ் பண்ணுவாங்க. தினமும் வந்து ஃபோன்லாம் பண்ணி எப்படிலாம் மார்க் ஸ்கோர் பண்ணுறது அப்படிலாம் ஹெல்ப் பண்ணாங்க. அம்மா வந்து எனக்கு நைட்டு நான் 12 மணி வரைக்கும் உட்காந்து படித்தாலும் எனக்கு நிறையா டீ காஃபி நம்மலாம் போட்டு கொடுத்து நிறையா என்கரேஜ் பண்ணாங்க. எனக்கு என்கரேஜ் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. அந்த ஒரு மார்க் வந்து தமிழில் வந்து ஒரு ஓன் கொஸ்டின் 5 மார்க்கில் அன்எக்ஸ்பெக்டடாக கேட்டாங்க. அது எப்படி எழுதுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஓரளவுக்கு எழுதினேன், ஓனாக எழுதினேன். அந்த ஓனாக எழுதுனதுனால ஒரு மார்க்கு மிஸ் ஆகிருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த 10th உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனான ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள் எதை சொல்லுவீங்க? சுவாரஸ்யமான விஷயம் எதுவும் இல்லை, ஆனால் அதை விட வந்து என் கூட காம்படிஷன் கொடுத்தவங்க நிறையா, என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் காம்படிஷன் கொடுப்பாங்க. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவங்கள எப்படி முந்துறது அப்படியும் ஒரு தடவையும் தோக்கும் போது சில சமயம் மார்க் கம்மியாகும்போது ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அது எப்படி ஓவர் கம் பண்ணி வருது, அந்தமாரி அவங்க இன்ட்ரெஸ்டிங்காக அந்த மார்க்கு ஷேர் பண்ணிக்கிறது அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உங்களுக்கு யார் மோட்டிவேஷனாக இருந்தால் அந்த மாதிரி சமயங்களில்? இந்த மாதிரி சமயங்களில் அம்மா ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவாங்க. அப்பா வந்து ஃபாரின், எப்பயாச்சும் தான் வருவாங்க. அடிக்கடி வந்துட்டு போவாங்க. அப்பா அடிக்கடி வந்து நல்லா மோட்டிவேட் பண்ணுவாங்க, உட்கார வச்சு பேசுவாங்க. 1 hour 2 hours பேசுவாங்க. அம்மா வந்து நிறையா சொல்லிக் கொடுப்பாங்க. அவங்களாம் நல்லா மோட்டிவேட் பண்ணுவாங்க. டீச்சர்ஸ் அதை விட பண்ணுவாங்க. அதான் தினமும் ஃபோன் அடிச்சு பண்ணுவாங்க, பேசுவாங்க நிறையா. அந்தமாரி உங்களோட ஃபியூச்சர் எய்ம்ஸ் கோல் என்ன? ஃபியூச்சர் இப்போதைக்கு நான் அதை செட் பண்ணல. 11th வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கலான்னு இருக்கேன். எனக்கு சிஎஸ் ரொம்ப பிடிக்கும், கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ அதை சூஸ் பண்ணியிருக்கேன். யாருக்கு நன்றி சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? எனக்கு ஹெல்ப் பண்ண எல்லாருக்கும். எனக்கு சுற்றிடுவேன் எங்கள் அம்மாச்சி, தாத்தா, எங்கள் அத்தை, மாமா, எல்லாருக்குமே. எங்கள் அம்மா அப்பா, எங்கள் டீச்சர்ஸ், எங்கள் பிரின்சிபல் எல்லாருக்கும். எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா 499? நான் 495 தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ஆனால் அதை விட நிறையா வந்திருக்கு. ஹாப்பி தான். எக்ஸாம்ஸ்லாம் 499 இந்த மாதிரி எடுத்திருக்கீங்களா? எக்ஸாம்ஸில் இது வரைக்கும் எடுத்ததில்லை. இது வரைக்கும் நான் வந்து எக்ஸாமில் எடுத்த ஹையஸ்ட் மார்க்னா அது 485 அப்படி தான் எடுத்திருக்கேன். பப்ளிக்கில் கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கூட ஜாலியாக பழகுவாங்க. என்ன டவுட்னாலும் எனக்கு கேட்டால் யோசிக்காமல் டக்கு டக்குன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. நானும் அவங்க கூட ஜாலியாக ஃப்ரெண்டாக பழகுவேன். என்ன கொஸ்டின் கேட்டால் நானும் சொல்லி தருவேன். எல்லாரும் சேர்ந்து தான் படிப்போம். என்ன டவுட்னாலும் கேட்டுக்குவோம். ஜாலியாக இருக்கும் அந்த கிளாஸ். படிக்கும் போதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுதான். அவங்க எப்பயுமே படிப்பில் ரொம்ப கவனமாக இருப்பாங்க. 495 எக்ஸ்பெக்ட் பண்ணோம், ஆனால் 499 எடுத்திருக்காங்க. அதுக்கு முதல்ல கடவுளுக்கு நன்றி. மற்றபடி ஸ்கூல் கூட இருந்து சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். என் பேர் திருப்பதி இளங்குமார். என் பொண்ணு தான் ஷாலினி. அவங்க நல்லா படிப்பாங்கங்கிறது எனக்கு தெரியும், ஆனால் இவ்வளவு ஸ்கோர் பண்ணுவாங்கன்னு நான் எய்ம் பண்ணலை. நான் ஸ்கோரை ஒரு இலக்காக அவங்கள்ட்ட எப்போவுமே கேட்டுக்கிட்டதில்லை, சொல்லிக்கிட்டதில்லை. நல்லா படிங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆனால் நார்மலாகவே நல்லா படிப்பாங்க அவங்க, எனக்கு நல்லா தெரியும். எப்போவுமே 80 90 அந்த மாதிரி எப்போவுமே ஹையர் அங்கே தான் எடுப்பாங்க. அதனால் இவங்க இவ்வளோ ஸ்கோர் ஏர்ன் பண்ணது எனக்கு பெருமை தான், சந்தோஷமாக இருக்குது. ஓகே. என் பேர் திருப்பதி இளங்குமார். நல்லா படிப்பா, எப்பவுமே நல்லா படிச்சுக்கிட்டே இருப்பா. ஆனால் நல்ல மார்க் வாங்குவான்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, அதை காப்பாற்றிட்டா. சரிப்பா. உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் மீனாம்பாள்.